வணக்கம் நேயர்களே, நாங்கள் அழகாக இருக்க வேண்டும், எங்களை பார்த்து மற்றவர்கள் காதல் கொள்ள வேண்டும், ஆடம்பரமாக வாழ வேண்டும், சொகுசாக வாழ வேண்டும். இவ்வாறு எங்களுக்குள் பல ஆசைகள் இருக்கிறது இல்லையா? அந்த ஆசைகளை நிவர்த்தி செய்யக்கூடிய அந்த ஆள் யார்? அவர்தான் சுக்ரன். சுக்ரனை நீங்கள் வழிபட்டீங்கன்னு சொல்லி சொன்னா உங்களுக்கு அழகு வரும், உங்களை பார்த்து ஒரு காதல் வயப்படுவார்கள், ஆடம்பரமாக வாழ்வீர்கள், அதே போல நல்ல சொகுசான வாழ்க்கையை வாழ்வீர்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வருடம் கிட்டத்தட்ட 3 ராசிக்காரர்களுக்கு இவ்வாறான விஷயங்கள் எல்லாம் வந்து சேரப்போகிறது. கும்பம், கன்னி, மீனம். இந்த 3 ராசிக்காரர்களும் இந்த வருடம் அபரிமிதமான நன்மைகளை சுக்கிரனால் பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள். ஏனென்று சொன்னால் சுக்கிரன் வக்ரத்தில் இருந்து திரும்பி நேரடியான பாதைக்கு சஞ்சரிக்கிறார் என்பதாக சாஸ்திரம் சொல்லுகிறது. எனவே சுக்கிரனை வழிபட்டு நீங்கள் இவ்வளவு சிறப்புகளையும் பெற்றுக்கொள்ளலாம். இந்த சிறப்புகளை பெறுவது மட்டுமில்லாமல் உங்கள் வாழ்க்கையில் தடைகளாக இருந்த பல விடயங்கள், திருமணம் உட்பட, சொந்த தொழிலை ஆரம்பிப்பது உட்பட, வங்கியில் இருக்கக்கூடிய கடன்கள் உட்பட எல்லாமும் தீரப்போகிறது. அது மட்டுமில்லாமல் உங்களுக்குள் இருக்கக்கூடிய சுமைகள், கடன் சுமை உட்பட, ஒரு எக்ஸாம் பாஸ் பண்ண முடியலையே, ஒரு வேலையில் அடுத்த ப்ரொமோஷனை போகிறதுக்கு கஷ்டமாக இருக்கே, என்ன செய்யலாம்னு நீங்கள் தலையை போட்டு பீத்திருப்பீர்கள். உங்களுக்காக சுக்ரன் ஒரு வழியை திறந்துவிடப் போவதாக சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் இளம் பெண்கள், அதுபோல ஆண்கள், இளைஞர்கள், இவர்களுக்கு ஒரு புதிய பாதை ஒன்று சுக்ரனை வழிபட்டால் கிடைக்கும். என்று சொன்னால் இந்த சுக்ர ராசியினுடைய பலம் அவ்வாறானது. சுக்ரராசி நவக்கிரகங்களில் ஒன்றானது. அந்த நவக்கிரக வழிபாட்டை நாங்கள் மேற்கொள்கின்ற பொழுது சுக்ரனை வழிபடுவது தவிர்க்க முடியாதது. இந்த சுக்ரனை வழிபட்டு நாங்கள் சிறப்பான பலன்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். தடைகள் நீங்குமாம், புதிய பாதைகள் உங்களுக்கு தெரியும். அதே போல் அழகு, கவர்ச்சி, காதல், சொகுசு, ஆடம்பரம் எல்லாமும் சிறப்பாக அமையும். அதே போல் உங்களுக்கு இருக்கக்கூடிய பலவிதமான துன்பங்கள், அது உங்களுக்குள்ளால் இருந்தாலும் சரி, வேறு யாராவது உங்களுக்கு துன்பத்தை விளைவித்தாலும் சரி, அத்தகு துன்பங்கள், கவலைகள் எல்லாம் தீரக்கூடிய வருடமாக சுக்ரன் உங்களுக்கு வழியமைத்து தருகிறது. எனவே நீங்கள் ஆலயங்களுக்கு செல்கின்ற பொழுது நவக்கிரக பூஜை செய்வது கட்டாயமானது. நவக்கிரக பூஜைகளில் குறிப்பாக சுக்ரனை வழிபட்டு அர்ச்சனைகள் செய்து கொண்டால் உங்களுக்கான தடைகள், குற்றங்கள், குறைகள் எல்லாம் நீங்கி ஆரோக்கியமாக சகல செல்வங்களையும் பெற்று சிறப்பாக வாழ்வீர்கள் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. இந்த சாஸ்திர அடிப்படையில் பொதுவாக இருக்கக்கூடிய உலக மக்கள் அனைவருமே சாஸ்திர சம்பிரதாயங்களை நம்புகின்றவர்கள். அதன் அடிப்படையில் தங்களுடைய நல்ல சுபகாரியங்கள் எல்லாவற்றையும் மேற்கொள்கின்றவர்கள். ஒரு வீட்டை குடிபுகுதலில் இருந்து, வீட்டுக்கு செல்வதில் இருந்து, பூப்பிடுதல் நீராட்டு விழாக்களோ அல்லது திருமண விழாக்களோ, சுபகாரிய நிகழ்வுகளோ, ஒரு கடை நிறுவனத்தினுடைய திறப்பு விழாக்களானாலும் சாஸ்திர சம்பிரதாயங்களின் அடிப்படையில் தான் எல்லோரும் செயற்படுகிறோம். அந்த செயற்படுதக விதத்தில் சுக்ர வழிபாட்டை நாங்கள் தவறாமல் மேற்கொண்டு சுக்ரனுக்கு அர்ச்சனை செய்து நாங்கள் வழிபடுவோமானால் எங்களுக்கு சகல விதமான செல்வங்களையும் சுக்ரன் அள்ளித்தருகின்ற காலமாக இந்த 2025 காணப்படுகிறது. காரணம் என்னவென்றால் சுக்ரன் வக்ரத்தில் இருந்து நேரடி பாதைக்கு விஜயம் செய்கிறார். உங்களை நேரடியாக கண்காணிக்கப் போகிறார் என்கின்றது சாஸ்திரம். மீண்டும் சந்திப்போம்.